ராஜா தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தார். அச்சுறுத்தும் பிசாசுகள் அவரை துரத்தி வந்துவிட்டதை உணர்ந்தார். அவரை கருமையான நிழல் உருவங்கள் சூழ்ந்திருந்தது. அடுத்து வந்த சில நிமிடங்கள் ரத்தத்தில் தோய்ந்தது. ஆதித்ய விக்ரமின் கரங்களுக்கு விலங்கு பூட்டினார் சிவாஜி. சிவாஜியை துளைத்து விடுவதை போல பார்த்தான் விக்ரம். விக்ரம் ஒரு பதிலை எதிர்பார்த்தான். ஆனால் சிவாஜியிடம் சொல்வதற்கு எந்தவிதமான பதிலும் இல்லை. சிவாஜி, என்ன பண்ற நீ? பார்த்தா தெரியல, பேசாம நான் சொல்ற இடத்துக்கு என் கூட வா. நீ என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறியா? அப்படின்னே வச்சுக்கோ. சிவாஜி, இது ரொம்ப தப்பு. நான் உன்னை நம்பிதான் வந்தேன், உன்னோட நட்பை நம்பிதான் வந்தேன். சிவாஜி முகத்தை திருப்பி கொண்டு நடக்க தொடங்கினார். ஸ்வேதா விக்ரமின் அருகில் வந்தாள். ஆதித்யா, என்ன இது? நீ ஒன்னும் பயப்படாத. நம்மளோட நண்பனுக்கு கொஞ்சம் மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேணா லாயரை கூப்பிட்டா? வேணா ஸ்வேதா, நான் உன் கூட வரட்டா? அதுவும் வேண்டாம். விக்ரமை 2 போலீசார்கள் பிடித்து நகர்த்த தொடங்கினார்கள். ஆதித்யா மேல இருந்து கையெடுங்க, அவர்தான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறாருல்ல. ஸ்வேதா அந்த 2 போலீஸ்காரர்களை மிரட்டினாள். ஆதித்யா, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்காத, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.